ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு கஸ்டமர் வந்து அசால்ட்டாக சொன்ன ஒரு விஷயம் தான் இந்த வீடியோ போடுறதுக்கான காரணம். நீங்கள் ஒரு 5 ரூபா நூல்கண்டை வச்சு அழகாக 300-400 ரூபாய் சம்பாதிச்சிடுறீங்க, நீங்கள் ஒரு பெரிய ஆள் தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கான விளக்கம் தான். உங்கள் கண்ணுக்கு தெரியறதெல்லாம் அந்த 5 ரூபா நூல்கண்டு மட்டும்தானா? நாங்கள் தைக்கிற அந்த பவர் மிஷினுடைய ரேட் என்ன தெரியுமா? 25,000 ரூபாய். உள்ளே குத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்லாக் போடுறோம் இல்லைங்களா, அந்த ஓவர்லாக்கோடைய மிஷின் ரேட் என்ன தெரியுமா? 6,000 to 8,000 வரைக்கும் போகுது. இன்னும் வந்து 5 த்ரெட்லாம் இருக்குது, 4 த்ரெட்லாம் இருக்குது, அதெல்லாம் இன்னும் காஸ்ட்லி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில்லு, ரெண்ட்டு, பீஸ் ரேட்டுக்கு நம்ம இந்த டெய்லருக்கு கொடுக்கணும் அப்படின்னாலும் அவங்களுக்கு ஒரு 30 to 40% வந்து அவங்களுக்கான காஸ்ட்டு போயிடும். கொக்கி கட்டுறவங்க காஸ்ட்டு, இது எல்லாம் போயிட்டு நம்மளுடைய செலவுகள் எல்லாமே அதில் குறைச்சது போக மார்ஜினாக எவ்வளோ நிற்க போகுது சொல்லுங்கள்? 50 ரூபாய் நிற்கிறதுனாலே பெரிய விஷயந்தான். கட்டிங் மாஸ்டர், அதுவே ஓனரே கட்டிங் மாஸ்டராக இருந்தால் ஓகே தான், நல்லது. இன்னும் வெளியில் கட்டிங் மாஸ்டரும் தனியாக வராங்க, ஸ்டிச்சிங்கும் தனியாக வராங்கன்னா அவங்க நிலைமை இன்னும் மோசம். அவங்கள ரொம்ப திணறிடுவாங்க. இது எல்லாத்தையும் விட ரொம்ப 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 முக்கியமான விஷயம் டைம் தான். அந்த டைமை குவாலிட்டியாக உங்களுக்கு ப்ளவுஸ் தைக்க ஸ்பெண்ட் பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு 300 ரூபாய் சார்ஜ் வாங்குகிறோம். அதெல்லாம் இவ்வளோ விஷயம் ஸ்பெண்ட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியல. 5 ரூபா நூல்கண்டு வாங்கி நாங்கள் அப்படியே தைச்சிட்றோமா? இந்த 5 ரூபா நூல்கண்டுக்கு நான் ஒரு 10 நூல்கண்டு தரேன், உங்களால் ஒரு ப்ளவுஸ் தைக்க முடியுமா சொல்லுங்கள்? இந்த மாதிரி இரிட்டேட்டிங்காக பேசுகிற கஸ்டமருக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோவை முதல்ல ஷேர் பண்ணுங்கள். இல்லை உங்கள் கடைக்கு இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.